ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்பனா விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே பிடிச்சமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சோலே பட்டூரா. ரொம்பவே டேஸ்டான இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம விளாகை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான எடுத்து இதில் ஆலையும் டிக் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த சோலே மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்து கூடவே ஒரு முழு பூண்டையும் சேர்த்துட்டு 3 பச்சை மிளகாய் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை தனியாக வச்சுருவோம். இதே மிக்ஸி ஜாரில் 1 கப்பு வெங்காயம் சேர்த்து அதையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுருவோம். இப்போ இதிலேயே 1 கப்பு தக்காளி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து இதை நம்ம தனியாக வச்சுக்கலாம். தனியாக இருக்கட்டும். இந்த பக்கம் ஒரு சாஸ்பேனில் 2 கப்பு தண்ணி சேர்த்து அதில் 1/4 ஸ்பூன் டீத்தூள், ஒரு பிரியாணி இலை, 3 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதித்து அந்த கலர் மாதிரி வரட்டும். உங்கள்கிட்ட டீ பேக் இருந்தாலும் நீங்கள் டீ பேக் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவு கொதிச்சது போதும். இப்போ இதை அப்படியே தனியாக வச்சுட்டு நான் 2 கப்பு கொண்டக்கடலை ஓவர் நைட்டு ஊற வச்சுருக்கேன். அதை குக்கரில் சேர்த்தாச்சு. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி அளவு எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி சேர்த்தாச்சு. பாதி தக்காளி, 1/4 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த மசாலா டீ டிகாஷனை வடிகட்டி சேர்த்து ஒரு முறை அப்படியே கலந்துட்டு இதை அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்து வந்தாச்சு. இதிலேருந்து ஒரு 3 கரண்டி போல் நம்ம கொண்டக்கடலை எடுத்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து அதையும் தனியாக வச்சுருவோம். இந்த பக்கம் ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் சூடான பிறகு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டை சேர்த்து அதை நல்லா சாஃப்டாக வதக்கிக்கலாம். இப்போ அதில் பச்சை மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்து அதை நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வதக்கிட்டு அடுத்து தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து அதையும் அப்படியே வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சன்னா மசாலா பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், 1 ஸ்பூன் கசூரி மேத்தி, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கொண்டக்கடலை சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துருவோம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. வேக வச்ச இந்த கொண்டக்கடலையும் சேர்த்துட்டு ஒரு முறை அப்படியே கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 2 கொதி வர வச்சுருவோம். கொதித்து வந்தாச்சு. இப்போ திரும்பவும் இதை ஒரு முறை நல்லா அடிக்கான கலந்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு குட்டி பேனை சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டாச்சு. நெய் சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் மெலிசாக கட் பண்ண இஞ்சி, 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இதை நல்லா அந்த நெய்யிலேயே அப்படியே பொரிச்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த தாளிப்பு எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த சோளி மசாலா அதை சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லியை தூவி நல்லா கலந்துட்டு இறக்குனாக்கா நம்மளோட சூப்பரான நல்ல அட்ராக்ஷனான டேஸ்டான சோளி மசாலா இதை பாருங்கள் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இப்போ இதை நம்ம அப்படியே வச்சுட்டு நம்ம பட்டூரா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் நான் 4 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதில் 4 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 ஸ்பூன் சர்க்கரை, உப்பு தேவையான அளவு, 2 பிஞ்ச் குக்கிங் சோடா சேர்த்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் 1/4 கப்பு சேர்த்துட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ஒரு நடுத்தரமான பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷமாச்சு நல்லா அடித்து கலந்து பிசைஞ்சிட்டு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதை மூடி போட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். 1 மணி நேரம் ஊறின பிறகு எடுத்து நம்ம தேய்ச்சி பட்டூராவை பொரித்து எடுத்துக்கலாம். இந்த சைஸில் நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சப்பாத்தி தேய்க்கிற அந்த பலகையில் கொஞ்சமாக மாவு நல்லா தூவி விட்டுட்டு இதை கொஞ்சம் சுமாரான திக்னஸில் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம கோதுமை பூரி தேய்க்கிற மாதிரி இது தேய்க்க வேண்டாம். இது கொஞ்சம் மெலிசாக தேய்ச்சாலும் நல்லாவே நல்ல ஃப்ளஃபியாகவே வரும். இப்போ இந்த பக்கம் எண்ணெய் சூடாக இருக்குது. இதை பாருங்கள்
நம்மளோட பட்டூரா எவ்வளோ ஃப்ளஃபியாக சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி இன்னும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நமக்கு அது அப்படியே பொங்கி பந்து மாதிரி பொரிஞ்சு வரும்போது பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம் நமக்கு வரும். ஏன்னா இந்த மாதிரி வர்றது தான் ஒரு பெரிய டாஸ்க் நமக்கு. அவ்வளோதான், நம்மளோட பட்டூரா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பட்டூரா மட்டும் தேய்க்கும் போது கொஞ்சம் நம்ம மைதா மாவு பட்டூரா வந்து மெலிசாவே தேய்ச்சிக்கலாம். ஏன்னா பொரிச்சு எடுத்த பிறகு அது வந்து கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரியே இருக்கும். இதோ பாருங்கள், நம்மளோட சோலே மசாலா அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. நல்ல சுட சுட இந்த பட்டூரா கூட சோலே மசாலா வச்சுட்டு கூடவே இந்த குக்கும்பர் வெங்காயம் சொல்லிட்டு வச்சு சாப்பிடும்போது அந்த காம்பினேஷனில் சாப்பிட்ற ஒரு சந்தோஷமே அலாதி தான். பசங்க இந்த மாதிரி நல்ல ஃப்ளஃபியாக இருக்கிற அந்த பட்டூரா பார்க்கும்போதே குஷி ஆகிடுவாங்க. லீவில் இருக்கிற பசங்களுக்கு நீங்களும் இதே மாதிரி சோலே பட்டூராவை செய்து அவங்கள குஷிப்படுத்துங்க. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம vlog-ஐயும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்குவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.